Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இப்போ யுஎஸோட வானத்துல நடந்திருக்குது. அமெரிக்காவோட வானத்துல ஏற்பட்டிருக்குது. ஒரு ஃப்ளைட் ஓகேவா? பாசெஞ்சர்ஸோட ஃபுல்லி லோடட் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகுற ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ஓகேவா? லேண்டிங் ப்ரொசீஜர்ல இருக்குது. இன்னும் 2, 3 நிமிஷத்துல லேண்ட் ஆக போகுது. அந்த நேரத்துல இன்னொரு ஒரு ஹெலிகாப்டரோட மோதி 2லயே இருக்கவங்களும் இதுவும் ஹெலிகாப்டர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்மி ஹெலிகாப்டர் ஓகேவா? ஸோ ஹெலிகாப்டரும் இந்த பாசெஞ்சர் ஃப்ளைட்டும் மோதி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இது இன்னும் மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட உடலுமே வந்து கீழ இருக்கிற தண்ணீல, ஆத்துல போய் அடிச்சுட்டு போய் விழுந்திருக்குது. இன்னமும் கிட்டத்தட்ட நேத்து நைட் இது நடந்துருச்சு அமெரிக்கால. இன்னமும் விடிஞ்சிருச்சு. இன்னமும் அவங்க உடல எடுத்துட்டு இருக்காங்க. எவ்ளோ எடுக்கிறதுன்னு தெரியல. எங்க உடல் அடிச்சுட்டு போயிருக்குன்னு தெரியல. இவ்ளோ ஒரு கொடூரமான ஒரு ஏவியேஷன் இன்சிடென்ட்ட வந்து நான் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் கேள்விப்படல. அமெரிக்காவோட மண்ணுலயே வந்து அந்த 9/11 அடிக்கடி சொல்ட்டே இருப்பாங்க. இந்த இந்த 2 ஃப்ளைட் வந்து ட்வின் டவர்ஸ்ல போய் மோதுச்சுல்ல. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அமெரிக்கா மண்ணோட வொர்ஸ்ட் இன்சிடென்ட்ங்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குது வாஷிங்டன் டிசி மேலங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்லப் போறேன். பட் அத சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் இந்தியால மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா என்னென்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா டெய்லி நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல என்னால வந்து சேர்க்க முடியும். ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ஓகேவா? ஃப்ளைட் வந்து விச்சிட்டா அப்படிங்கிற ஒரு ஊரு கான்சாஸ்ல இருக்குது. ஸோ விச்சிட்டால இருந்து கிளம்பி வாஷிங்டனுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இதுக்கு 2க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் சொல்லலாம். நம்ம ஊர் கணக்குப்படி சொல்லணும்னா, சென்னையில இருந்து கிளம்பி டெல்லி போகுற ஃப்ளைட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ளைட்ல இது வந்து ஒரு 2 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆப்பரேட் பண்றாங்க. இது இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு நைட் நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நேத்து நைட் நடந்திருக்குது. 29th ஜான்வரி நைட். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இதுல 64 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் டொமஸ்டிக் ஃப்ளைட். நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போற ஃப்ளைட்டு, மதுரையில இருந்து டெல்லி போற ஃப்ளைட்டு, டெல்லி டூ பெங்களூர், பெங்களூர் டூ கோயம்புத்தூர் குட்டி ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு. 60 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதுல 4 பேரு க்ரூவா இருக்காங்க. ஸோ 64 பேரு இந்த ஃப்ளைட்ல இருக்காங்க. பைலட் 2 பேரு, மேனேஜ் பண்றதுக்கு 2 ஏர் ஹோஸ்டஸ். 60 பேர் பேசஞ்சர்ஸ். இவங்க வந்து கான்சாஸ்ல இருந்து கிளம்பி 2 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் ஃப்ளைட்ல வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் லேண்டிங் வந்து ஒரு 8:50 அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா? 8:50க்கு வந்து வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய அவங்களோட ரீகன் நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட். இது வந்து அவங்களோட ஏர்போர்ட் வந்து லிட்டரலா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒயிட் ஹவுஸ் யாரு டொனால்டு ட்ரம்போட வீடு. இந்த சைடு வந்து பென்டகன். 2க்கும் நடுவுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உலகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகுதின்னு கூட சொல்லலாம். இங்கலாம் வந்து ஏர் டிராஃபிக் வந்து ரொம்ப ரெகுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா ஃப்ளைட் ரொம்ப ஜெனரலாவே ஏர் டிராவல் எல்லாமே ரெகுலேட்டட் தான். இதுல ரொம்ப சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா, லிட்டரலா உலகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெர்சன் ட்ரம்போட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இது ஓகேவா? இந்த பென்டகன் வந்து ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்னு வந்து ட்ரம்போட வீடு இருக்குது. நடுவுல வந்து ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குது. போட்டோமேக் அப்படிங்கிற ஒரு நதி ஓடிட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃப்ளைட் வந்து வந்ததுக்கு அப்புறம் லேண்ட் ஆகுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃப்ளைட் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 8:40 கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 8:48 ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல லேண்ட் ஆக போகுது. கரெக்ட்டா இறங்க போற அந்த நேரத்துல ஆத்துக்கு மேல அது கரெக்ட்டா அங்க ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்க இறங்க போகுற அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் வந்து மேல டேக் ஆஃப் ஆகி அந்த இடத்துல ஹெலிகாப்டரும் ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் வந்து யுஎஸ் ஆர்மியோட பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது அந்த இடத்துல வரவேண்டிய ஒரு ஹெலிகாப்டர். ஜெனரலா ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல வந்து வெல் இன்ஃபார்ம்டா இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் ஓகேவா? அமெரிக்கன் ஆர்மியோட ஹெலிகாப்டர். ஸோ இட்ஸ் கிளாசிஃபைட். எல்லாமே வந்து பப்ளிக்கா ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு சொல்றது கிடையாது. அவங்க கொஞ்சம் வந்து இது டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது ஆர்மி பேஸ். ஆர்மி பேஸ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவ்ளோ கம்யூனிகேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்டில் இருந்தாலும் இது அன்ஷெட்யூல்டு ஃப்ளைட். இது வந்து பிளான்ல இந்த ஹெலிகாப்டர் வர்றதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளைட் அப்படின்லாம் கூட இல்ல. இட்ஸ் நார்மல் ட்ரெய்னிங் ஃப்ளைட் ஓகேவா? நார்மல் ட்ரெய்னிங் ஃப்ளைட். ஸோ அந்த 3 ஹெலிகாப்டருக்குள்ள 3 அமெரிக்காவோட ஆர்மி பீப்பிள் இருக்காங்க. ட்ரெய்னிங் ஃப்ளைட். ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து மேல இந்த இடத்த தாண்டி வருது. அப்போ இந்த ஃப்ளைட் வருது. அந்த நேரத்துல ஹெலிகாப்டர கான்டாக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது ஃப்ரம் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ ஏர்போர்ட் கிட்ட வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல் டவர் மாதிரி இருக்கும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து அங்க வந்துட்டு இருக்குது. அது நீங்க விசிபிளா பார்க்குறீங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன எக்ஸாக்ட்டா நடந்துச்சுன்னு தெரியல. மிட் ஏர்ல 2 நிமிஷத்துல இவங்க லேண்ட் ஆக போறாங்க.
எனக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப சோகமா இருக்குது. ஒரு நிமிஷம் இதெல்லாம் வந்து செகண்ட்ஸ்ல மிஸ் ஆகக்கூடிய விஷயம். ஒரு செகண்ட் முன்ன பின்ன போயிருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. பட் எக்ஸாக்ட் நேரத்தில அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வித் 64 பீப்பிள் அவ்வளோ நேரம் 2 1/4 மணி நேரம் சேஃபா வந்தவங்க வந்து கரெக்ட்டா இந்த ஹெலிகாப்டரும் அங்க வர்றப்போ 2மே மிட் ஏர்ல மோதுது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இன்சிடென்ட். நம்ம வந்து இதெல்லாம் ஆஃபன் கேள்விப்பட மாட்டோம். ஃப்ளைட் வந்து ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரு இதுல மோதுதுங்கிறது வந்து ப்ராபப்லி அதுதான் நம்மளோட இமேஜினேஷன்ல லாஸ்ட்டா இருக்கும். பட் தட் ஹஸ் ஹேப்பன்ட். இந்த விபத்து வந்து கரெக்ட்டா 8:48க்கு வந்து நடந்திருக்குது. கரெக்ட்டா ஆத்து மேல நடந்திருக்குது. ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் முன்னாடி இருக்குது. கண்ணுக்கு எட்டுற தூரத்தில ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்ட நம்ம பார்க்க முடியும் ஃப்ளைட்ல இருந்துகிட்டு. அந்த நேரத்தில இந்த ஹெலிகாப்டரும் இதுவும் மோதி 3 பீஸா உடையுது. ஸோ ஹெலிகாப்டர் ஒரு பீஸ் மொத்தமா அது இருக்குது. ஃப்ளைட் 2ஆ உடைஞ்சிடுது. 3 டெப்ரி வந்து கீழ இருக்கிற ஆத்துல போய் விழுந்துருது. அண்ட் ஆறு வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ ஆறு ஓடிட்டு இருக்கப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தன பேருமே வந்து தண்ணிக்குள்ள போறாங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 பேர் அடிபட்டிருக்கும். 6 பேர் அடிபட்டிருக்கும். ஸோ இமிடியேட்டா காப்பாத்துறதுக்கு எல்லா வேலையுமே முடக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நியூயார்க்ல ஹட்சன் நதியில ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஒரு நதியில வந்து லேண்ட் ஆயிருக்குது. அத பத்தி ஒரு படமே கூட எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நதியில வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனப்பமே வந்து ஒருவேள இன் கேஸ் ஆஃப் வாட்டர் லேண்டிங் நம்ம எல்லாருமே ஃப்ளைட்ல ஏர்றப்போ ஏர் ஹோஸ்டஸ் வந்து சொல்லுவாங்கல்ல, வாட்டர் லேண்டிங்னா நீங்க இந்த டோர திறக்கணும், அந்த டோர திறக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நியூயார்க்ல நடந்திருக்குது. லிட்டரலா சிட்டிக்கு நடுவுல நீங்க யோசிச்சு பாருங்களேன். சென்னையில வந்து கூவத்துல வந்து ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆனா எப்படி இருக்கும்? யோசிக்கிறதுக்கே கிரேசியா இருக்கு. நம்ம சுத்தி சுத்தி டிராஃபிக் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆத்துல வந்து எப்படி ஃப்ளைட் லேண்ட் ஆகும்னா, இது உண்மையிலே நியூயார்க்ல நடந்திருக்குது. ஸோ நீர் ஆத்துல வந்து ஏதாவது ஒரு ஃப்ளைட் இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா, இமிடியேட்டா அந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப எஃபெக்டிவா வச்சிருப்பாங்க. உடனே முடக்கி விட்டுருக்காங்க. ஸோ வாஷிங்டன்ல நைட் ஓகேவா 8 சொன்ன மாரி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ சுத்தி இருக்கிற எல்லா ஃபெரீஸ், இமிடியேட்டா ஃபயர் ஸ்டேஷன்ஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ள படுத்தியிருக்காங்க. பட் என்னதான் பண்ணாலும் கடைசில உள்ளுக்குள்ள இருந்து யாரையுமே காப்பாத்த முடியல. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட ஃபாலோ பண்றது. யாராவது காப்பாத்திற முடியுமா? ஏன்னா ரொம்ப ஹைட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஹைட் தான். லேண்ட் ஆகக்கூடிய நேரத்தில தண்ணீல விழுந்திருக்காங்க. பட் காப்பாத்தப்படுறதுக்கான வாய்ப்பு யாருமே இல்ல. ஏன்னா, அத்தன பேருமே வந்து 2 ஃப்ளைட் இடிச்சு, வெடிச்சு தண்ணீல விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ காப்பாற்றப்படுறதுக்கு யாருமே இல்ல அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப அங்க நடந்திருக்கிறது. அண்ட் இட்ஸ் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அங்க பார்த்தீங்கன்னா, வெதர் வந்து 7 டிகிரீஸ்லேருந்து 11 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. கொடைக்கானல், ஊட்டி மாதிரி தான் அங்க டெம்பரேச்சர் இருந்திருக்குது. ஸோ இதுக்கு நடுவுல அந்த தண்ணிக்குள்ள வந்து ஏகப்பட்ட மக்கள் பொதுமக்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கலாம் உள்ளுக்குள்ள குதிச்சு குதிச்சு யாரையாவது காப்பாத்த முடியுமான்னு பார்த்துருக்காங்க. பட் சேட்லி யாரையும் காப்பாத்த முடியல. ஸோ இதுதான் அங்க நடந்திருக்குது. எனக்கு இருக்க மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டனோட உலகத்தோட முக்கியமான ஒயிட் ஹவுஸ் அங்க இருக்குது. இந்த சைட் பென்டகன் இருக்குது. ஒரு ஹெலிகாப்டர் எப்படி? இதுல வந்து ஃப்ளைட் மேல தப்பே கிடையாது. ஓகேவா? 64 பேர் கொண்டு வந்த ஃப்ளைட்ல தப்பே கிடையாது. அவங்க நார்மல் ப்ரொசீஜர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் தான் நடுவுல குறுக்க வந்திருக்குது. இந்த ஹெலிகாப்டர் ஸ்கெட்யூல்ல இல்லங்கிறாங்க. ஸ்கெட்யூல்லயே இல்லாத ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டரோட பாத்துமே இது இல்லங்கிறாங்க. இது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டர்ன் எடுத்திருக்குன்னு வேற சொல்றாங்க. ஸோ ஒரு ட்ரெய்னிங் ஹெலிகாப்டர். இட்ஸ் நாட் ஈவன் அ சீரியஸ் ஹெலிகாப்டர். நைட் 9 மணிக்கு ஒரு ட்ரெய்னிங் ஹெலிகாப்டர் ட்ரெய்னீஸ ஏத்திக்கிட்டு 3 பேர ஏத்திக்கிட்டு, எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில, எதிர்பார்க்காத ஒரு பாத்ல ரொம்ப செக்லூடடான, ரொம்ப சேஃபா வைக்கக்கூடிய ஒரு ஏர் ஸ்பேஸ்க்கு நடுவுல. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு மேலலாம் அவ்வளோ ஈஸியா பறக்க விட மாட்டாங்க. கரெக்ட்டா? அந்த மாரி அங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்டலாம் அவ்வளோ ஈஸியா முடியாது. ஸோ, அந்த இடத்துல பென்டகன் இந்த சைடு இருக்குது. இதுக்கு நடுவுல எப்படி ஒரு ஹெலிகாப்டர் உள்ள வந்துச்சு? அது எப்படி இந்த ஃப்ளைட்ட இடிச்சுச்சுங்கிறது இன்னைக்கு எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின். இதுக்கான பதில் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. பட் இதான் நடந்திருக்குது. அதுக்குள்ள ஆஃப் கோர்ஸ் கான்ஸ்பிரசி தியரிஸ் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலங்கிறப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சிலது கேட்கறதுக்கு கண்டிப்பா இதா மட்டும் இருந்துறக்கூடாதுன்னு யோசிக்கிற மாதிரி சில தியரிஸ்லாம் ப்ரொபோஸ் பண்ணப்படுது. அந்த ஃப்ளைட்ல ஒரு முக்கியமான நபர் இருந்தாங்க. அவங்கள தகர்க்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். இது வேணும்னே யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளைட்ல ஹெலிகாப்டர்ல இருந்தவங்கள விசாரிக்கணும். யார் வந்து இத பண்ணாங்க? என்ன கோல்? அந்த மாதிரிலாம் நெறைய பேசிட்டு இருக்காங்க. ஆஸ் அன் ஆக்சிடென்ட் இத பார்க்கிறப்போ இட் குட் ஹேவ் பீன் அவாய்டட். இட் வாஸ் நாட். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஏவியேஷன் ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ நம்மளோட ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஆக்கப்படணும். முதல்லலாம் ஃப்ளைட்டுங்கிறது ஒரு ரேரான விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஃப்ளை பண்ணிட்டுருக்கப்போ, ஐ ஹோப் வி டேக் லெசன்ஸ் ஃப்ரம் இட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருச்சி மேல ஒரு ஃப்ளைட் சுத்திட்டு இருக்குங்கிறப்போ, எல்லாருமே எப்படி உயிர கையில புடிச்சிட்டு இருந்தோமோ, அப்படி தானே அமெரிக்கால எல்லாரும் இருந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல சேஃபா எல்லாரையும் லேண்ட் பண்ண வைக்க முடிஞ்சிருச்சு. டச் வுட் இந்த மாதிரி நம்ம சேஃபா வச்சுட்டோம். பட் அமெரிக்கால 64 பேரு இறந்துட்டாங்கங்கிறப்போ, சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குது. ஒரு கணவன் வந்து ஒரு போட்ல இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்க சொல்லிட்டாங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப மாட்டேங்கிறான். இல்ல ஒருவேளை என் மனைவிய காப்பாத்திடுவாங்க. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மனைவி வந்து கான்சாஸ்ல இருந்து வாஷிங்டன் வருவாங்கன்னு கணவன் வந்து அங்க காத்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐ ஹோப் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளைட்ல போறது அதிகமாகுதோ உலக அளவுல அதில இருக்கிற சேஃப்டி கம்மியாகிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஆஃப் கோர்ஸ் நெறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸும் அதுக்கேத்த மாதிரி அதிகமாகும். பட் ஃப்ளைட்ல போறதோட
ஒரு முக்கியமான கோலே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து ஆக்சிடென்ட்லாம் இல்லாம போகணுங்கிற ஒரு கோலும் இருக்குது. ஸோ ஹோப் ஹோல் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இது வந்து ஊர் வைஸ்லாம் இல்ல. மொத்தமா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஃபிக்ஸஸ் திஸ். ஸோ நாளைக்கு நான் உங்கள ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தி நான் கண்டிப்பா உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பெர்சனலா என்னைய பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும், மதன் கௌரிய பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். யூ கேன் ஈசிலி ஃபாலோ மீ தேர். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யுஎஸ்ல ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இத ஷேர் பண்ணி என்ன நடந்திருக்குங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க.